Good morning, champion. This is Professor Aswarin from Government College of Technology. I am having a technical champion Serena along with me. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல. அந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? The moment of inertia of a circular area of diameter d about its diameter axis is. ஸோ டயமீட்டர் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. இதுதான் டயமீட்டர் ஆக்சிஸ். ஸோ டயமீட்டர் ஆக்சிஸ் வச்சு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? Option A pi d square by 64, option B pi d square by 36, option C pi d cube by 36, and the last option is pi d 4 by 64. ஸோ ஸ்கொயரில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, கியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபோர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு யூனிட்டோட ஃபார்முலா வந்து மீட்டர் பவர் 4. அப்போ 4 தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனும் தானா அடிபட்டு போயிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஆப்ஷன் தப்பா ஒன்று ஸ்கொயர், ரெண்டு ஸ்கொயர், ஒரு கியூப், ஒரு 4 கொடுத்ததுனால ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். 4மே 4ல் கொடுத்தா நம்ம நம்பரை நோக்கணும். இப்போ நம்பரை நோக்காம வெறும் பை 4/64 தான் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே அதுக்கு இணையான கேள்விகள் சிலது பார்க்கலாம். ரெக்டாங்கிள் இருக்கு, ஐஎக்ஸ்எக்ஸ் என்ன சொல்றாங்க? IXX for rectangular is BD cube by 12. அதே IYY DB cube by 12. அங்க BD cube by 12, இங்க DB cube by 12. ரெக்டாங்கிள்னா ஒரு டசன் அப்படின்னு ஞாபகம். ரெக்டாங்கிள்னா ஒரே ஒரு டசன் தான். ரெக்டாங்கிள் வந்து ஒரே ஒரு டசன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா 12 கிலோ வருது. அடுத்து ட்ரையாங்கிள் இருக்கு, IXX BH cube by 36. IYY HB cube by 36. BH cube, இங்க HB cube, இங்க 36, இங்க 30. ட்ரையாங்கிள்னா 3 டசன். ஏன்னா ட்ரையாங்கிள் எத்தனை பக்கம் இருக்கு? 3 sides. 3 பக்கம் இருக்கனால 3 டசன். ரெக்டாங்கிளுக்கு 2 பக்கம் இருந்தாலுமே நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஒன்னாவே கன்சிடர் பண்ணி ஒரு டசன் தான் வச்சுக்கிறோம். ஆனா ட்ரையாங்கிளுக்கு 3 டசன் வந்து வச்சுக்கிறோம். அடுத்து சர்க்குலர் இருக்கு. சர்க்குலர் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் xx axis and y axis. அதனால IXX என்ன வருது? pi d 4 by 64. IYY என்ன வருது? pi d power 4 by 64. ஒரே இது பார்த்தனா இதுல IXX-ம் IYY-ம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தெரியும். IXX equal to IYY in circle. பட் இங்க பாத்தீங்கன்னா BHQ by 36, இங்க HBQ by 36, இங்க BDQ by 12, இங்க DBQ by 12. சர்க்கிளுக்கு மட்டும் தான் IXX IYY இருக்கும். நமக்கு ஃபேமஸா கேட்பாங்க எந்த ஒரு ஷேப்புக்கு IXX by IYY வந்து 1 வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு டிஆர்பி क्वेश्चनல. எதுக்கு 1 வரும்? சர்க்கிளுக்கு தான். அதுதான் அது கேள்வி எப்படி மாத்தி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6 விஷயம், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், 6 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து IXX-ம் IYY ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது என்ன இருக்குன்னா A/4/12 IXX IYY-ம் A/4/12 அப்படி இருந்தோம் ஞாபகம் ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு ஸ்கொயரோட IXX ஸ்கொயரோட IYY, ரெக்டாங்கிளோட IXX ரெக்டாங்கிளோட IYY, ட்ரையாங்கிளோட IXX ட்ரையாங்கிளோட IYY, சர்க்கிளோட IXX அண்ட் சர்க்கிளோட IYY கற்றுக் கொடுத்த சரினாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.